வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் நிறைவினால், ஆவியின் சகாயத்தினால் நிரப்பி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் திருச்சபை குடும்பமாய் பெற்றுக்கொள்ள தூய ஆவியின் அருட்கொடைகளை எங்களுக்கு நிறைவாய் தந்தருள வேண்டும் என்று இயேசு ஆண்டவரின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நமக்காக அருளின தூய ஆவியானவர் அருளப்பட்டதை நினைவு கூறுகின்ற இத்திருநாளில் திருச்சபையாய் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை வழிபடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை போற்றுவோம். திருச்சபை பிறந்த நாளாகிய இந்த நாள் திருச்சபை மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருச்சபை வாழ்விலே மறக்க முடியாத திருநாள் என்கின்ற நினைவலைகளோடு இந்த அருளுரையில் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடக்க வரலாற்றிலே முதல் உடன்படிக்கை காலத்திலே பாஸ்கா பண்டிகைக்கு பின் வருகின்ற 50வது நாள் அறுவடை திருநாளாக, வாரங்களின் பண்டிகையாக ஆசரிக்கப்பட்டது. கோதுமையை இறைவனுக்கு படைக்கின்ற விழாவாக இந்த 50வது நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. இந்த 50 என்பது இந்த பெண்டகாஸ்ட் என்கின்ற வார்த்தையை குறிப்பிடுகின்ற ஒரு சொல். பாஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு வருகின்ற 7வது வாரத்தின் நிறைவு, வாரத்தின் 7 நாட்கள், 7வது வாரத்தின் நிறைவு 49வது நாளுக்கு அடுத்த அந்த 50வது நாளிலே இந்த அறுவடை திருநாள் அல்லது வாரங்களின் விழா ஆசரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் பாஸ்கா பலியை புசித்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற பிற்பாடு வருகின்ற 50வது நாள்தான் மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரிடத்திலிருந்து கற்பனைகளை, சட்டங்கள் அடங்கிய கற்பனைகளின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகின்றார். ஒருவேளை அவர் அந்த சட்டங்களை, அந்த கற்பலைகளை சுமந்து கொண்டு அவர் வருகின்ற அனுபவம் பழைய ஏற்பாட்டின் பிரதிபலிப்பிலே காணப்படுகின்றது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 50வது நாள் 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் அறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற அனுபவம் பெந்தேகோஸ்தே திருநாளாக ஆசரிக்கப்படுகின்றது. மோசே கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி வருகின்ற போது ஒரு இரைச்சல் இருந்தது. பெரும் காற்று, நெருப்பின் சூழ்நிலைகள் காணப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கின்ற பெந்தேகோஸ்தே திருநாளிலே அதே பெருங்காற்றின் அனுபவம், பேரிரைச்சலின் அனுபவம், நெருப்புமயமான ஆவியானவருடைய வருகையும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மோசே அன்றைக்கு சட்டங்களை கொண்டு வந்த போது கீழே மலையின் அடிவாரத்திலே கன்றுக்குட்டியின் வழிபாட்டின் மூலமாக அங்கே கடவுளை விட்டு பிரிந்து நிற்ந்த சூழ்நிலையிலே 3000 பேர் கொல்லப்படுகின்றார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த 50வது நாளிலே இறங்கி வருகின்ற போது 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள். ஒருவேளை இந்த தொடர்பியலோடு கூட பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து பார்க்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதலோடு இந்த பரிசுத்த ஆவியினுடைய பண்டிகையை 2025ஆம் ஆண்டிலும் ஆசரிக்கின்ற நாம்
அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொன்னதைப் போல, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒரு விடுதலையின் மகத்துவத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களாய் இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த செம்பொருளின் அடிப்படையில் இணைந்து நாம் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாரும் தூய ஆவியானவரே, எங்களை விடுதலையாக்கும். கம் ஹோலி ஸ்பிரிட், செட் அஸ் ஃப்ரீ. நம்மை விடுதலை செய்கின்ற ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி வருகின்றார். ஒருவேளை பெந்தேகோஸ்தே நிகழ்வுகளை நாம் தூய ஆவியானவருடைய அந்த விடுதலை கண்ணோட்டத்தோடு கூட நாம் பார்க்கின்ற போது, ஒரு விடுதலை செய்கின்ற ஆண்டவராக, கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கின்ற ஆண்டவராக செயல்படுகின்ற தூய ஆவியினுடைய ஆற்றலை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த புரிந்து கொள்ளுதலில் தான் தூய ஆவியானவரால் திருச்சபை என்கின்ற ஒரு புதிய இயக்கம் தோன்றுகின்றது. ஆகவே அந்த இயக்கத்தில் இன்றைக்கும் நாம் இணைந்திருக்கின்றவர்களாய் திருச்சபையின் பிறந்த நாளை ஆசரிக்கின்ற திருச்சபை மக்களாய் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை ஆசரிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். விடுதலை தருகின்ற ஆவியானவர். நாம் படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி ஏசாயா 61ஆம் அதிகாரம். இது 3வது ஏசாயாவினுடைய பகுதி என்பது நமக்கு தெரியும். இந்த 3வது ஏசாயாவினுடைய பகுதியானது பாபிலோனிய சிறையிருப்பிற்கு பின் எழுதப்பட்ட ஒரு அல்லது உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலே அடிமைத்தனம், சிறையிருப்பின் சூழ்நிலை, அகதிகளாக அகப்பட்ட கொடூரம், இன்னும் கொடுமையான காலகட்டங்களை ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாய் வழிநடத்துகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த 61ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார் என்கின்ற அந்த வார்த்தையின் ஆழம், சிறையிருப்பில் இருந்தவர்களை, அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை, அகதிகளாய் வாழ்ந்தவர்களை அல்லது கொடுமையான காலகட்டத்திற்குள்ளாய் ஜீவித்தவர்களை ஒரு விடுதலையின் வாழ்வுக்கு நேராய், அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமான சூழ்நிலைக்கு நேராக அல்லது அவர்களுடைய எல்லாவிதமான நிலைப்பாடுகளையும் ஒரு ஆனந்த களிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற நிலைப்பாட்டோடு கூட இந்த விடுதலையின் ஆவியானவர் இறங்கி வருகின்ற சூழ்நிலையை இந்த 61ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். இதிலே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஒடுக்கப்பட்டவர்கள், உள்ளம் நொறுங்கினவர்கள், சிறைப்பட்டு போனவர்கள், கட்டுண்டவர்கள், துயரப்படுகின்றவர்கள், புலம்புகின்றவர்கள் என்று ஒரு பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டியலிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்வை இணைத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அல்லது ஏதோ ஒரு பின்புலத்திலே இந்த பட்டியலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை, நம்முடைய குடும்ப சூழ்நிலை அல்லது நாம் பணி செய்கின்ற சூழ்நிலை அல்லது நம்முடைய திருச்சபையின் சூழ்நிலை அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சமுதாயத்தின் சூழ்நிலை நம்ம இந்த பட்டியலிலே அடையாளம் காண்பித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒடுக்கப்பட்டவர்களாய், உள்ளம் உடைந்தவர்களாய், சிறைப்பட்டு போனவர்களாய், கட்டுண்டவர்களாய், துயரற்றவர்களாய், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு யாரும் நாம் மாறுத்தரம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்திலே இப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. உதடுகள் சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் உள்ளம் இந்த அழுகையிலே விம்மிக் கொண்டிருக்கின்றதை யாரும் மறைக்க முடியாது. ஒருவேளை வெளியிலே ஒரு பகட்டான வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்,
வெளியிலே ஒரு விதமான ஆசீர்வாதமாய் நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒடுக்கப்படுகின்ற சூழ்நிலை, உள்ளம் உடைக்கப்படுகின்ற சூழ்நிலை, சிறைப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடுகள், அல்லது ஏதோ ஒரு விதத்திலே கட்டுண்டவர்களாய், ஏதோ ஒரு சூழ்நிலை துயரப்பட்டவர்களாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்வியலாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில விடுதலை தரும்படியாய், அவர்களை இந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் இந்த விடுதலை தருகின்ற ஆவியானவர் இறங்கி வருகின்றார். இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் இப்படியாய் வெளிப்படுகின்றது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார். அந்த ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்படுகின்ற போது ஒரு விடுதலையை நோக்கியதான பயணம் அமைந்திருக்கின்றது என்பது இங்கே புரிந்து கொள்ளப்படுகின்றது. யார் ஒடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ, யாருடைய உள்ளம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்றதோ, யாருடைய வாழ்க்கையிலே சிறைவாசத்தின் நிலைப்பாடுகள் காணப்படுகின்றதோ, யார் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கட்டுண்டவர்களாய் துயரப்பட்டவர்களாய் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை தரும்படியாய், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையின் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும்படியாய் இந்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார் என்பதையும், இந்த ஆவியானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செயல்படுகின்றார் என்பதையும் இந்த 61ஆம் அதிகாரம் நமக்கு திட்டமாய் தெளிவாய் விளக்கி காட்டுகின்றது. பாபிலோன் சிறையிருப்பிலே அடிமைப்பட்டு கிடந்த, விடுதலைக்காய் ஏங்கி கிடந்த, கட்டுண்டவர்களாய் புலம்பிக் கொண்டிருந்த மக்கள் ஒரு விடுதலையை நோக்கிய பயணத்திற்குள்ளாய் கடந்து வருகின்றார்கள். அந்த விடுதலையின் சுவாச காற்றை சுவாசிக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கின்றார். சீயோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படும்படியாய், அவர்களுடைய சாம்பலான வாழ்வுக்கு பதிலாய் சிங்காரமான வாழ்வை கொடுக்கும்படியாய், அவர்களுடைய துயரமான சூழ்நிலைக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அவர்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் ஒரு துதியின் உடையை அவர்கள் அணிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த இறைவாக்கினரை அனுப்பி இருக்கிறதாக இந்த செய்தியானது அன்றைக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஒரு பயங்கரமான கட்டுகளுக்குள்ளாய் வாழ்ந்த மக்கள் ஒரு ஆசீர்வாதமான விடுதலைக்குள்ளாய் கடந்து வருகின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துயரங்கள், இப்படிப்பட்ட துக்கங்கள், இப்படிப்பட்ட கட்டுகள், இப்படிப்பட்ட விடுதலைக்காய் ஏங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்குமேயானால், அன்றைக்கு பாபிலோன் சிறையிருப்பிலே அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுவிக்கும்படியாய் புறப்பட்டு வந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே திருநாளை ஆசரிக்கின்ற இந்த நாளிலே அதே விடுதலையின் ஆவியை நமக்கும் அருளி, நம்முடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய், நம்முடைய துயரத்திலிருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், நம்முடைய சிறைப்பட்ட நொறுங்கி போட்ட வாழ்க்கையை ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாய் ஒரு களிப்பாய் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் நிறைக்கும்படியாய் அவர் கடந்து வருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் பயணிக்கின்றோம். அதிகமான வெயில் கொடுமை, அதை தாங்க முடியவில்லை. நம்முடைய உடலிலே அந்த அதிகமான வெயிலின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான வேதிவினை மாற்றங்கள், நம்முடைய உடலுக்கு ஒவ்வாத சூழ்நிலைகள் இருக்கின்றதை நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வெயிலின் தாக்கம் சில நேரத்தில் வெயில் இல்லாமல் ஒரு மேகமாக இறங்கி வருகின்ற போது, அல்லது அந்த மேகம் சில மழை துளிகளை இந்த பூமிக்கு கொடுக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இந்த வெயிலின் தாக்கம் குறைகின்றது. ஒரு மழையின் சூழ்நிலை அல்லது வெயில் குறைந்த ஒரு இதமான காற்றின் சூழ்நிலையை நாம் உணர்கின்ற போது நம்முடைய உணர்வுகளிலே ஒரு மகிழ்ச்சி. எப்படி அந்த மேகம் அந்த வெயிலின் தாக்கத்தை குறைத்து ஒரு இதமான சூழ்நிலையை கொடுக்கின்றதோ, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கட்டுகள் என்கின்ற, நம்முடைய துயரங்கள் என்கின்ற, நம்முடைய ஒரு உள்ளம் நொறுங்கின சூழ்நிலை என்கின்ற அகோரமான சூழ்நிலையிலிருந்து மேகமாய் இறங்கி வந்து ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை, ஒரு இதமான சூழ்நிலையின் நிலைப்பாட்டை
நமக்கு கொடுப்பதற்கு மேகமாய் இறங்கி வருகின்றார். எப்படி அந்த மேகத்தை பார்க்கின்ற போது, அந்த இதமான காற்றை நாம் அனுபவிக்கின்ற போது அந்த வெயிலின் தாக்கத்தை குறைகின்றதை நாம் உணர்கின்றோமோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆவியானவராய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்பது நம்முடைய நாம் அனுபவித்து வந்த அந்த பயங்கரங்கள், நாம் அனுபவித்து வந்த அந்த சிறை வாசங்கள், நாம் அனுபவித்து வருகின்ற துயரமான கட்டுண்ட உடைக்கப்பட்டதான சூழ்நிலைகளை மாற்றுகின்றவராய் இந்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம், இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்டது உண்மை. கொடுமையாய் கட்டுண்டவர்களாய் விடுதலைக்கு ஏங்கி நின்று கிடக்கின்றவர்கள் விடுதலைக்கு நேராய் வழிநடத்தப்படுவதும் உண்மை. இந்த திருச்சபைக்கு அருளப்பட்டது ஆவியானவர் அருளப்பட்டது உண்மை என்று சொன்னால், அந்த 120 பேர் கூடியிருந்த மேலறையிலே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கடந்து வந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கும் நம்முடைய கட்டுண்ட வாழ்க்கையை, சிறைப்பட்டு போன வாழ்க்கையை, விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்ற வாழ்க்கையை, உள்ளம் உடைந்து நொறுங்கி புலம்பிக் கொண்டிருக்கின்ற வாழ்வை விடுதலைக்கு நேராக வழி நடத்துவதற்கு ஆண்டவரால் முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நொறுங்கி போனவர்களாய் வந்திருக்கலாம், கலங்கி போனவர்களாய் வந்திருக்கலாம், புலம்பிக்கின்றவர்களாய் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்திலே மனது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் நாம் கலந்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதை நினைவு கூறுகின்றோம். இந்த ஆவியானவர் விடுதலை தருகின்ற ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஒரு கட்டுகளிலிருந்து ஒரு நல்ல விடுதலையின் வாழ்வை தருகின்ற ஆவியானவர். நம்முடைய சிறைப்பட்ட அனுபவத்தை, நம்முடைய துயரப்பட்ட அனுபவத்தை, நம்முடைய கண்ணீரின் புலம்பலின் அனுபவத்தை விடுதலைக்கு நேராக வழிநடத்துகின்ற ஆவியானவர் என்பதை மறந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய திருமணலிலே நீங்கள் கட்டுண்டவர்களாய் வந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலையை தருகின்றவராய், இன்றைக்கு உங்களுடைய துயரத்திலே ஆனந்த களிப்பை தருகின்றவராய், இன்றைக்கு உங்களுடைய வாழ்வுக்கு ஒரு சாம்பலுக்கு சிங்காரத்தை தருகின்றவராய் இந்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் இந்த விடுதலை வாழ்வுக்கு நம்பிக்கை தரும் செயல்பாடுகளை செய்வது மாத்திரமே இந்த ஆவியானவருடைய செயல்பாடு. ஒரு நம்பிக்கையின் சூழ்நிலையை உருவாக்குவது மாத்திரமே இந்த ஆவியானவருடைய செயல்பாடு. நீண்ட காலமாய் ஒடுக்கப்பட்டவர்களாய், நீண்ட காலமாய் துயரத்தை சந்தித்தவர்களாய், நீண்ட நெடுங்காலமாய் கவலையிலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துயரத்திலும் புலம்பலிலும் அழுகையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாய் இருக்கலாம். ஆவியானவர் அருளப்படுகின்ற செய்தி நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தி. அன்றைக்கு அந்த 120 பேர் கூடியிருந்த மேலறையாக இருந்தாலும் சரி, இந்த பாபிலோனின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய வாழ்வியலாய் இருந்தாலும் சரி, இந்த ஆவியானவர் அருளப்படுவது என்பது ஒரு நம்பிக்கை தரும் செய்தி. ஆக இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம், ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்டது உண்மை என்று சொன்னால் நாம் விடுதலை பெறுவதும் உண்மை என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்றார். ஒரு நம்பிக்கையின் செய்தி, ஒரு நம்பிக்கையின் சூழ்நிலை, ஒரு நம்பிக்கையின் எதிர்காலம் நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் விடுதலை தருகின்றவராய் இன்றைக்கும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசு அலுவலகத்திலே நாம் செல்லுகின்ற போது ஒரு சில கடினமான வேலைகளை நாம் செய்ய வேண்டும், இந்த வேலையை இன்றைக்கு இந்த அரசு அலுவலகத்திலே செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செல்லுகின்ற போது, இந்த காரியம் இன்றைக்கு முடிந்து விடுமா, அரசாங்கத்தின் அலுவலர்கள் அவர்கள் இந்த காரியத்தை இன்றைக்கு எனக்கு முடித்து கொடுத்து விடுவார்களா என்று சொல்லி ஒருவேளை பல நேரத்திலே நாம் கலக்கத்தோடு அதைரியத்தோடு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே நாம் பல நேரங்களில் அரசு அலுவலகங்களை நாடி இருப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றோம். அது எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது நாம் மறுக்க முடியாது. அப்படி போகின்ற போது ஒருவேளை அந்த பணி செய்கின்ற உள் இடத்திலே நமக்கு தெரிந்த நபர் ஒருவர் அங்கே பணி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்ற போது நமக்கு என்ன தோணும்? நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் உள்ள இருக்காரு, இன்னைக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிடும். அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் என்ன செஞ்சிருவார்? எனக்கு செஞ்சு கொடுத்துருவார். எப்படி
ஒரு கடினமான மனநிலைமையோடு கூட உள்ளே நுழைகின்ற போது நமக்கு தெரிந்த ஒரு முகத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றதோ, இந்த ஆவியானவர் அருளப்படுகின்ற செய்தி நம்முடைய இழந்து போன நம்பிக்கைகளை புதுப்பிக்கின்ற செய்தியாக அமைகின்றது. எப்படி அந்த தெரிந்த நபரை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வேர் விடுகின்றதோ, அதே போல இந்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்கின்ற செய்தி, இந்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கின்றது என்கின்ற அந்த உந்துதல், இந்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டார் என்கின்ற அந்த நற்செய்தி நம்மளை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகின்றது என்பதைத்தான் இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த 61ஆம் அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம் அதுதான். ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தி. உன்னை இன்னைக்கே விடுதலை, இன்னைக்கே ஒரு சுகம், இன்னைக்கே ஒரு கட்டுகள்ல இருந்து ரிலீஃப் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இதிலிருந்து இன்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கின்ற சூழ்நிலை என்கின்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தியை ஆண்டவர் இந்த இறைவாக்கினர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள, இந்த அருமையான பெந்தேகோஸ்து திருநாளிலே அதை புரிந்து கொண்டவர்களாய் உள்ளம் உடைந்து போன சூழ்நிலை வந்திருந்தாலும், நம்பிக்கை இழந்தவர்களாய் வந்திருந்தாலும், இந்த ஆவியானவர் விடுதலை தருகின்றார் என்கின்ற செய்தியை நாம் உள் மனதிலே ஏற்றுக்கொண்டவர்களாய், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த ஆவியானவர் எனக்கு தருகின்றார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த ஆவியானவர் எனக்கு விடுதலை தருகின்றார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியோடு கூட நாம் இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் படிக்க கேட்ட 2வது திருமறை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இந்த 2வது திருமறை பகுதியிலே பெந்தேகோஸ்தே என்கின்ற நாள் வந்தபோது அங்கே சொல்லப்பட்டதான ஒரு மாபெரும் ஆற்றல் நிறைந்த செயல்பாடு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம், வானத்திலிருந்து சடிதியான ஒரு முழக்கம் அந்த வீடு முழுவதையும் நிரப்புகின்றது. அக்கினிமயமான நாவுகள், மோசே திருச்சட்டத்தை கொண்டு வருகின்ற போது ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே இணைத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலே 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது ஒரு 12 நாட்டு மக்களுடைய ஒன்றிணைப்பு இங்கே காண்பிக்கப்படுகின்றது. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் என்று சொல்லி கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. 12 விதமான நாட்டு மக்கள் இங்கே ஒன்றிணைந்து ஓரிடத்தில் கூடி வந்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலைக்கு நேராக வழிநடத்துகின்ற ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்ற ஆண்டவராகவும் செயல்படுகின்றார். இந்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருவது உண்மை. நம்முடைய கட்டுகளிலிருந்து, நம்முடைய எல்லா விதமான கவலையான கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நமக்கு விடுதலை தருவது உண்மை. அது எப்படி உண்மையோ அதே போல இந்த ஆவியானவர் நம்மை ஒற்றுமைப்படுத்துகின்றார். ஒரு ஒருங்கிணைந்த சூழ்நிலையை நமக்கு உருவாக்குகின்றார். 12 நாட்டு மக்கள் ஒரே இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த இம்மானுவேல் ஆலயத்தில் நம்ம எல்லாரும் கூடி நம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 150 ஆண்டு கால பாரம்பரியமிக்க ஒரு சபை. ஒருவேளை இது தொடங்கப்பட்ட நாட்களிலே அருகாமையில் இருக்கின்ற எல்லிஸ் நகர், இந்த பகுதியில் அருகாமையில் இருக்கின்ற ஜெய்ஹிந்துபுரம் பகுதி வாழ் மக்கள் அநேகர் இந்த ஆலயத்தை வழிபாட்டிற்காக தொடக்க நாட்களிலே பயன்படுத்தியிருக்கலாம், இந்த அமெரிக்கன் மிஷன் சந்து பகுதிகளில் இருக்கின்றவர்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை பகுதிகளிலிருந்து இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்திலே கூடி வருகிறோம் தெரியுமா? கேரல் ரவுண்டில் உங்கள் கையில் ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம். 13 நாட்கள், அப்புறம் விடுபட்ட நாள் ஒரு நாள் சொல்லிட்டு 14 நாட்கள் கேரல் ரவுண்ட் சுற்றுறோம்.
அந்த ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் அந்த லிஸ்ட் இருந்துச்சுன்னா போய் கூட்டி பாருங்கள். கிட்டத்தட்ட 88 பகுதிகளுக்கு மேல் நம்முடைய மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள் நம்முடைய மதுரை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு 12 நாட்டு மக்கள் தான் ஒரு இடத்துல ஒன்றா கூடி வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு மனத்தை ஆண்டவர் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். இன்றைக்கு 88 பகுதியிலிருந்து 88க்கு மேலே தான் 88 பகுதிகளுக்கு மேலிருந்து இன்றைக்கு ஒரே இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் இந்த இம்மானுவேல் ஆலயத்தில் நாம் கூடி வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுவாரா மாட்டாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா சொல்லலாமா? பாதி பேருக்கு நம்பிக்கை இல்லை. 100 அல்லேலூயா சொல்லலாமா? ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். 12 நாட்டு மக்கள் ஒன்றாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். 88 பகுதியில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஒரே இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவது உண்மையிலும் உண்மை என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய ஆலயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் மார்தட்டி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரே பகுதியில் இருக்கிற மக்கள் மாத்திரம் ஓரிடத்தில் ஆராதித்து கடந்து போகின்றவர்கள் அல்ல. பல திசையிலிருந்து ஓரிடத்திலே நாம் கூடி வருகின்றோம். அன்றைக்கு 12 நாட்டினரும் ஒன்றிணைந்தார்கள். பொருள் அவங்க கூடி வந்த சூழ்நிலையில அந்த 50வது நாள் அவர்களுடைய கூட்டம் எப்போதுமே இயல்பாக நடக்கக்கூடியது. ஏனென்றால் பாஸ்கா பண்டிகைக்கு பிற்பாடு அந்த 50வது நாள் கோதுமை படைப்பிற்காக அவர்கள் கூடுகின்றது. பாரம்பரியத்தை அல்லது சடங்காச்சாரத்தை நிறைவேற்ற, பலிகளை நிறைவேற்றும்படியாய் அவர்கள் கூடினார்கள். ஆனால் கூடி வந்த அந்த இடத்துல ஒரு புதுமையை ஆண்டவர் அங்கே நிகழ்த்துகின்றார். இந்த பகுதியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். எல்லாரும் பிரமிக்கின்றார்கள். எதற்காக அவர்கள் பிரமிக்கின்றார்கள்? தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் நம்முடைய பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அவர்கள் பிரமித்தார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அன்றைக்கு இவர்கள் 50வது நாளிலே கூடுகின்ற போது அங்கே பலியிட வேண்டும், அவர்கள் பாரம்பரியத்தை நிறைவேற்ற வேண்டும். சடங்காச்சாரமாய் அந்த கூடுகையானது அந்த 50வது நாளிலே அந்த கோதுமை அறுவடை அல்லது அந்த வாரங்களின் பண்டிகையிலே அவர்கள் கூட வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் அங்கே பேசுகின்றார்கள். அப்படியானால் ஒரு புரிந்து கொள்ளுதல் அங்கே நமக்கு தெரிகின்றது. அவர்களுடைய பேச்சுரிமை இது காலம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பேச்சுரிமை கிடைக்கின்றது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஒரு பேச்சுரிமையோடு கூட அவர்கள் பேசுகின்றார்கள். அந்த பேச்சைத்தான் அங்கே பிரமித்து ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார்கள், இப்பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இந்த கலிலேயர் என்ன செய்யல? இவ்வளவு நாள் பேசல, இப்போ பேசுறாங்க. அவரவர் ஜென்ம பாஷைகளிலே பேசுகின்றார்கள். இந்த பேச்சுரிமை அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நிறைவேறுகின்றது. அவருடைய சமய தலைவர்கள் இதை தடுக்க முடியவில்லை. அன்றைக்கு ரோம அரசாங்கம் இதை கட்டுப்பாடு படுத்த முடியவில்லை. விளிம்பு நிலைமையில இருந்தவர்கள் மையத்தை நோக்கி குவிய தொடங்குகின்றார்கள். பேச்சுரிமை மறுக்கப்பட்டவர்கள் பேச தொடங்குகின்றார்கள். ஆக பேச்சுரிமை பெற்ற நிலைமையிலே அவர்கள் அங்கே வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாடுதான் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடாக அங்கே அமைகின்றது. அந்த சூழல்தான் அன்றைக்கு திருச்சபை என்கின்ற ஒரு இயக்கமாக உருவெடுத்து அந்த திருச்சபையிலே இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் அங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விளிம்பு நிலைமை மையத்தை நோக்கி கடந்து வருகின்றது. காரணம் யார்? பரிசுத்த ஆவியானவர். காரணம் என்ன? பல நிலைமையிலே வாழ்ந்தவர்கள் ஒருமனப்பட்டார்கள். பல பரிமாணங்களிலே ஜீவித்தவர்கள் ஓரிடத்திலே கூடினார்கள்.
பல்வேறு விதமான சிந்தனைகளோடு, பல்வேறு விதமான கருத்தியல்களோடு கூட, பல்வேறு விதமான சிந்தனை ஓட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்திலே மையம் நோக்கி குவிகின்றார்கள். விளிம்பானது மையத்தை நோக்கி கடந்து வருகின்ற போது அந்த மையம் ஒருமைப்பாட்டின் சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருகின்ற போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகின்றார். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் எப்பொழுதுமே அவர்கள் ஆசரித்த நாள்தான். ஆனால் என்றைக்கு இந்த விளிம்புகள் மையத்தை நோக்கி புறப்பட்டு வந்ததோ, இந்த மையத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை காண முடிந்தது. காரணம், அவர்களிடத்தில் இருந்த ஒரு மனப்பாடு, அவர்களிடத்தில் இருந்த ஒரு இடத்திலே கூட வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பாடு. அந்த ஒரு மனப்பாட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அந்த ஒரு மனப்பாட்டில் தான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு திருச்சபையை தொடங்கி வைத்தது. இன்றைக்கும் திருச்சபையின் தொடர் வாழ்விகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய திருச்சபை பிறந்த நாளை நினைவு கூர்ந்து அன்றைக்கு இருந்த ஒரு மனம், அன்றைக்கு இருந்த ஒருமைப்பாடு, அன்றைக்கு இருந்த ஓரிடத்திலே கூடி வந்த பரிசுத்த ஆவியின் செயல்பாட்டை இன்றைக்கு நாம் செயல்படுத்துவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் செய்கின்ற ஒரு நற்கிரியையாய் அமையும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை அன்றைக்கு பல தேசங்களிலே, பல நிலைமைகளிலே, பல பகுதிகளிலே இருந்து வந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் பல்வேறு திசைகளிலிருந்து இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் அந்த ஒரு மனம் என்கின்ற சிந்தையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே செயல்பட முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை தொடங்கி வைத்தார். 2025ஆம் ஆண்டிலும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபையின் உறுப்பினர்களாய், அங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருமைப்பாட்டின் உணர்வோடு கூட நாம் இந்த உலகத்திற்குள்ளாய் நம்மை அடையாளப்படுத்துகின்ற போது இந்த ஒரு மனத்தின் சூழ்நிலை நம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு செய்கின்ற நற்கிரியைகளை செயல்படுத்துகின்ற சூழ்நிலைக்குள்ளாய் நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. 3 திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். 3 பேர் படித்தார்கள். பொருள் இந்த 3 பேரும் படிக்கின்ற போது நம்ம பார்த்தோம் 3 பேர் படித்ததை. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் ஸ்கிரிப்சர் ரீடிங் இன்னைக்கு வாசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் பழைய ஏற்பாட்டு பாடம் வாசித்தார், ஒருத்தர் நிருப பகுதியிலிருந்து பாடம் வாசித்தார், ஒருத்தர் நற்செய்தி பகுதியிலிருந்து வாசித்தார். 3 வேறு வேறு பாடங்கள் தான். ஆனால் அந்த மேடையில் நின்று சொல்லப்படுகின்ற நேரம் என்ன? திருச்சபை மக்கள் அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். 3 பேருமே வேறு வேறு பகுதிகளிலிருந்து தான் வாசித்தாங்க. ஆனால் இந்த லெக்டன்லேருந்து வெளிப்படுவது என்ன? திருமறை பகுதிகள், வேத வசனங்கள், வேறு பிரிவுகள் தான். ஆனால் லெக்டனில் வந்த உடனே ஒன்று. ஒருவேளை அடுத்த வாரத்தில் திருத்துவத்தின் கோட்பாட்டை நாம் இதில் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். 3 பேர் வாசித்ததும் உண்மைதான், 3 பேர் 3 பகுதியிலிருந்து வாசித்தது உண்மைதான். ஆனால் அந்த லெக்டனில் வந்து நிற்கும் போது அது வெளிப்படுவது திருமறை வார்த்தைகளாய் மாத்திரமே வெளிப்படும். அதாங்க ஒருமைப்பாடு, அதுதான் ஓரிரை கோட்பாடு, அதுதான் ஒரு மனம், அதுதான் ஒரே சிந்தை, அதுதான் ஒரு மனம். அது இந்த லெக்சனில் இன்னைக்கு வெளிப்படுவதை நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆராதனையில் நாம் அதை முழுமைப்படுத்துகின்றோம். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியிலே செயல்படுகிறார் என்று சொன்னால் 3 வேத பகுதி தான். ஆனால் நின்ன இடம் ஒன்று, வெளிப்பட்ட வார்த்தைகள் ஒன்று. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மத்தியிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, மறுக்கவே முடியாது. நான் மாறி மாறி படித்த 107ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில விஷயங்கள் இருக்கின்றதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி அருளுரையை நிறைவு செய்கின்றேன். 107ஆம் சங்கீதத்தில் 33ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் 33 வெர்சஸ் 35 அப்படி நீங்கள் படிக்கலாம். அதே போல் 34ஐயும்
34 வெர்சஸ் 36 அப்படின்னு படிக்கலாம். அதாவது 33 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆறுகளை அவாந்தர வெளியாய், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாய். ஆனால் 35 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதே அவாந்தர வெளி தண்ணீர் தடாகமா, வறண்ட நிலம் நீரூற்றாக. 34 என்ன சொல்லப்பட்டிருக்குது? குடிகளுடைய பொல்லாப்பு நித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாக மாற்றுகிறார். 36 பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரம். ஒரு உவர் நிலம், ஒரு குடியிருக்கும் நிலம், ஒரு அவாந்தர நிலம், ஒரு நீரூற்று, ஒரு வெட்டாந்தரை, ஒரு தண்ணீர் தடாகம். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் புரிந்து கொள்வோம். வேற்றுமைகள் உண்டு, ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் பரிசுத்த ஆவியின் செயல்பாடு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஒரு மனம் உண்டு. பொருள் இந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து படிக்கின்ற போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். எப்போ? அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி இருக்கின்ற போது அந்த செழிப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த குறைவில்லாத தன்மைகள் வெளிப்படுகின்றது. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 39 பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகின்றார்கள். நம்ம சின்ன பிள்ளையில ஒரு கதை கேட்டிருப்போம். 4 மாடு ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு. இந்த 4 மாடும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது என்ன செய்ய முடியல? சிங்கத்தால் டச் பண்ண முடியல. இந்த 4 மாடும் பிரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மாடாக சிங்கம் காலி பண்ணிடுச்சு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பின்பு அவர்கள் இடுக்கத்திலே, ஆபத்திலே, துயரத்திலே குறைவுபட்டார்கள். எப்போ? ஒரு மனம் எப்பொழுது குறைகின்றதோ, ஒருமைப்பாட்டின் ஆவி எப்பொழுது நம்மை விட்டு வெளியேறுகின்றதோ அப்பொழுது குறைவு. மிகவும் இந்த 107ஆம் சங்கீதத்தை இன்னும் ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. நிறைய காரியங்கள். கடைசி வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஒரு மனம் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகின்ற திருச்சபையாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு அர்ப்பணித்த திருச்சபையாய் இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய பலிபீடத்தில் நம்மை ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் தருகின்ற அந்த ஒருமைப்பாட்டின் ஆசீர்வாதமும், ஆண்டவர் தருகின்ற அந்த விடுதலை வாழ்வின் சூழ்நிலையும் நம்மை ஒரு முழுமை வாழ்வுக்கு நேராக வழிநடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஒருவேளை அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கீர்த்தனையில் பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை பற்றி அநேக பாடல்கள் உண்டு. அதில் குறிப்பாக ஒரு பாடல் உண்டு, வரவேணும் பரநாவியே இலங்கும் சுடராய் மேவியே என்ற ஒரு கீர்த்தனை பாடல் உண்டு. அதில் ஒரு சில வரிகள், ஆழமான அற்புதமான வரிகள். அந்த பாடலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேணும் பரநாவியே. இவர்கள் ஆவியானவரை உரிமையோடு கூட அழைப்பதற்கு இந்த வரிகள் நமக்கு உறுதுணையாயிருக்கிறது. படிமிசை காற்றுக்கு பறந்தோடுகின்ற சாம்பல் போல இடத்துல காணப்படுகின்ற தீய ஆவிகளெல்லாம் களைந்து விட்டு அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்படைப்போம் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒருமைப்பாட்டின் சூழ்நிலைக்குள்ளாக வழி நடத்துவார். இதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் நம்மிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். செயல்படும் கருவிகளாய், செயல்பாட்டு கூடங்களாய் இன்றைக்கு திருச்சபை மாற வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம். அந்த நிலைப்பாட்டோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தூய ஆவியானவராய், விடுதலை வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, நீர் தருகின்ற
ஒருமனப்பாட்டின் ஆவிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய பரநாவியே நீர் வரவேணும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்து பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்வில, எங்களுடைய திருச்சபை வாழ்வில, எங்களுடைய சமுதாய வாழ்வில காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ண அலைகளோடு கூட நாங்கள் ஞானவான்களாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஒருமைப்பாட்டின் ஆவியானவர் தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையிலே செயல்படும்படியாய், விடுதலை தரும்படியாய் நீர் எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று எங்களோடு வாழ்ந்து எங்களை வழி நடத்துகின்ற உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.